ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிற ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆடிப்பட்டம் வந்துட்டதுனால கொடி காய்கறிகள் போடுறதுல கொஞ்சம் எனக்கு ஆர்வமாக இருந்ததுனால நான் பக்கத்தில் ஒரு விவசாய அண்ணன் இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு, அண்ணா எனக்கு ஒரு பந்தல் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் என்னென்னா, ஓகே அதுக்கு என்னம்மா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எனக்கு ஒரு பந்தல் போட்டு கொடுத்தாங்க. ஆல்ரெடி நம்மக்கிட்ட 3 பில்லர் இருந்துச்சு. கூடவே இன்னொரு பில்லரை வச்சு அவர் சூப்பராக எனக்கு ஒரு பந்தல் போட்டு கொடுத்தாரு. ஓகேவா? ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொடி காய்கறி இந்த கிரில்லில் ஏற்றி வளர்க்கலாங்க. ஸோ ஏற்றி வளர்க்கும் போது இது 12 அடி கிரில்லுன்றதுனால எனக்கு என்ன ஆகுதுன்னா, மேலே போயிடுச்சுன்னா என்னால் பறிக்க முடியாது காய்கறிகள். அதுக்கு நான் ஒரு ஆள் தேடிட்டு இருக்கணும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா, பூசணிக்காயெல்லாம் கோவக்காயெல்லாம் மேலே இருக்க தெரியாமல் ஏற்றி விட்டுட்டேன்னா இப்போ என்னால் அதுலேருந்து சரியாக காய் பறிக்க முடியலை. கஷ்டமாக இருக்குது. இல்லைனா யாரையாவது ஒருத்தரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன யோசித்தேன்னா, நம்ம சாணி உரம் வாங்கி கொட்டின இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த இடம் அப்படியே ஒரு 8 அடி கேப் வேஸ்ட்டாகவே இருந்தது. நமக்கு இருக்கிறதே சின்ன இடம். ஸோ எதுக்காக நம்ம அந்த 8 அடியை வேஸ்ட் பண்ணுவானே இந்த இடத்த அப்படின்றதுக்காக அந்த சாணியோட சென்டராக வச்சு 4 பக்கமும் ஒரு பில்லர் மாதிரி கொடுத்து அந்த அண்ணன் எனக்கு அழகாக ஒரு பந்தல் போட்டு கொடுத்தாங்க ஒரு 8 அடியில். இதில் நான் இன்னும் பறிக்கலாம். 2 in 1 பர்பஸ் தான். சாணியும் மழைக்கு நனையாது. ரெண்டாவது காய்கறியும் நம்ம நின்னே அழகாக பறிச்சிடலாம். தரமாக அழகாக ஒரு பந்தல் எனக்கு போட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்படியே என்ன பண்ணால், பின்னாடி என்னோடய ட்ராகன் ஃப்ரூட் இப்போது நவம்பர் மாதம் கொஞ்சம் ப்ரூன் பண்ணி விடணும் சீசன். அதனால் ப்ரூன் பண்ணி விட்ட ட்ராகன் ஃப்ரூட்டெல்லாம் தரையில் நடலான்றதுக்காக ட்ராகன் ஃப்ரூட்டுக்கும் நான் இப்போ ஒரு பந்தல் வச்சாச்சு. இந்த ஸ்டாண்டு நான் எதுக்காக வச்சுருக்கிறேன், எப்படி செய்கிறது அப்படின்றத நான் வர இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். விலை குறைஞ்சதில் நீங்களே ஈஸியாக வீட்டில் ஸ்டாண்டு செய்யலாங்க. அந்த ஸ்டாண்டு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு இன்னொரு வீடியோ கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம அழகாக 8க்கு 8 அழகாக ஒரு பந்தல் போட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கம்பியில் போட்டிருக்கிறாங்க. அண்ட் யூவி நடுவில் ஒரு பச்சை கலரு ஒயரில் போட்டிருக்கிறாங்க. ஸோ சன்லைட்டுக்கு எதுவும் ஆகாது. ஓகேவா? மைலோவை பாருங்கள், ஒரே ஜிங்கலாலா தான். அவனையும் அவுத்து விட்ட உடனே அவனுக்கு ஒரே ஜிங்கலாலா விளையாட்டு தான். ஸோ நான் எங்கெல்லாம் போகிறேனோ எனக்கு முன்னாடியே அவர் தான் முதல்ல போவார். அவர் பின்னாடி தான் நான் போகணும். ஏன்னா நடக்கவே விட மாட்டார். கால்குள்ளே விழுவார் அவர். சரி, ஓகே. அப்படியே ஓவராலாக நம்மளோட கார்டன் வியூவை நீங்கள் ஒரு பார்வை பார்த்துருங்க. ஓகேவா? பின்னாடி ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு எப்படி ஒரு பந்தல் போட்டிருக்கேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவும் முக்கியங்க. ஸோ கொஞ்சமான எஃபர்ட் இல்லை. ஸோ எப்படி சொல்கிறது, ஜான்வரியிலேருந்து நான் இந்த கார்டனை செட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இன்னும் செட் பண்ணி முடியல. ஸோ ஐ ஹோப் வர ஜான்வரிக்குள்ளேயாவது நான் ஓரளவுக்கு செட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் சி, பார்ப்போம். டைமும் இல்லைங்க. இருக்கிற டைமில் பண்ண வேண்டியதாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. இது தோட்டம் சிவா அண்ணன்கிட்டேருந்து வாங்கின அந்த ஆரஞ்சு கலரு அது என்னங்க, மரவள்ளி கிழங்கு. அது ஒரு 3 செடி நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இப்போது வெயில் சீசனுன்றதுனால கரும்பு சக்கை எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அதனால் வாங்கி சேர்த்து வச்சுக்கிறேன் கம்போஸ்ட்டுக்காக. அது ஒரு பக்கம் ஒரு 4 அடியில் கொட்டி வச்சுருக்கிறேன். இதுதான் நம்மளோட ட்ராகன் ஃப்ரூட்டுக்காக நம்ம போட்டிருக்க வலை. இது பார்த்திங்கன்னா 4 அடி உயரம், 4 அடி அகலம். அதில் கம்பி வச்சு கல் வச்சு கட்டியிருக்கிறேன். ஸோ ஃப்யூச்சரில் நான் ப்ரூன் பண்ணுற ட்ராகன் ஃப்ரூட்டு கண்ணுகளெல்லாம் இதில் கொண்டு நட்டுட்டு நம்ம தரையில் நட்டுடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மயிலவும் என்னோட அப்படியே விளையாடிட்டே வந்துட்டுருக்காப்புல. ஓவராலாக கொஞ்சமாக ஆடிப்பட்டத்துக்கு விதைகளையும் நட்டிருக்கேன். என்னென்ன விதை எப்படி நட்டிருக்கேன்றதையும் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இதுதான் அந்த ட்ராகன் ஃப்ரூட்டோட செட்டப்பு. நடுவில்லாம் காலியாக இருக்கிற இடத்துல தான் நம்ம வேறு ட்ராகன் ஃப்ரூட் நடணும். ஓகேப்பா, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோடய பந்தல் காய்கறிகளுக்கான செட்டப். நீங்களும் இதே மாதிரி எப்படின்னா, பந்தல் காய்கறி போடும்போது உங்களால் பறிக்க முடிஞ்ச ஹைட்டுக்கு பந்தல் காய்கறிகளை போட்டுட்டு நீங்கள் பந்தலை போடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூல் போட்டு ஏறி தயவு செஞ்சு யாரும் விழுந்துடாதீங்க. நம்ம பொதுவாக லேடிஸ்க்கு அது கொஞ்சம் ஸ்லிப் ஆகும். அதனால் கவனமாக பந்தல் காய்கறி நடுறவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி பந்தலை போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு கொடுங்க. ஹாவ் அ நைஸ் டே. டேக் கேர்.